ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय, ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। श्लोकम अथवा बहुना एतेन किं ज्ञातेन तव अर्जुन विष्टप्य अगम्यतं कृष्णं येग हंसेन स्थित जगत्। பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொல்லும் உபதேசத்தில் என்னுடைய சிறு அம்சத்தின் மூலமாக நான் இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் புகுந்து அதனை தாங்குகிறேன். கிருஷ்ணரை பற்றிய அனைத்து வர்ணனைகளும் அமிர்தம் போன்றதே. முட்டாள்கள் மட்டுமே கிருஷ்ணரை ஒரு சாதாரண நபராக கருதுவர். கிருஷ்ண பக்தன் அத்தகைய முட்டாள்களால் குழம்பக்கூடாது. பகவத்கீதையின் மீதான அங்கீகாரமற்ற விளக்க உரைகளையும் கருத்துக்களையும் அறவே தவிர்த்து உறுதியுடனும் திடமாகவும் கிருஷ்ண உணர்வில் முன்னேற வேண்டும். கிருஷ்ணரை பற்றி நமக்குள் உரையாடுவதிலும் ஒருவருக்கொருவர் உபதேசித்துக் கொள்வதிலும் நாம் பெரும் திருப்தியும் ஆனந்தமும் அடைகிறோம். முழுமுதற் கடவுள் மற்றும் அவரது பக்தர்களுடைய திவ்யமான இயல்புகளை முழுமையாக வர்ணிக்கும் ஒரே காவியம் ஸ்ரீமத் பாகவதம் மட்டுமே. பகவான் கிருஷ்ணரது அன்பு தொண்டில் இடையறாது ஈடுபடுபவர்களுக்கு அவரிடம் வந்தடைவதற்கு தேவையான அறிவை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே வழங்குகிறார். சூரியனை போன்றவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருப்பதால் அறியாமை எனும் இருள் உடனடியாக அகற்றப்படுகிறது. கிருஷ்ணரிலிருந்து வரும் சீட பரம்பரையின் சிறந்த ஆச்சாரியர்கள் ஒருவன ஸ்ரீல பலதேவ வித்யாபூஷணர் ஒரு சிறந்த கருத்துரையை நிறைவு செய்கிறார். சக்தி வாய்ந்த சூரியன் தனது சக்தியை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் சக்தியிடமிருந்து பெறுகின்றது. தனது அம்சத்தின் மூலமாகவே முழு உலகையும் பராமரித்து வருகிறார். ஆகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே வழிபாட்டுக்கு உரியவர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி பேச சந்தர்ப்பம் அளித்த என் குருவிற்கும் பிரபுக்களுக்கும் மாதாஜிகளுக்கும் ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. சரி, இங்க பாத்தீங்கன்னா பிரபு நல்லா சூப்பரா படிச்சாங்க. அதுல எல்லா விதமான சக்திக்கும் ஆதாரம் கிருஷ்ணன். அதான் ரெண்டு படிச்சாங்க. மாதாஜி படிச்சதும் எல்லா சக்திக்கும் ஆதாரம் தான். இவர் என்ன படிச்சாங்கன்னா ஏதோ ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு சின்ன சக்தின்னு சொல்லுவாங்கல்ல, என் சுண்டு வரல தூக்குற பாரு, என் சுண்டு வரல நீ அசைக்க முடியுமா, அந்த மாதிரி சொல்றாதீங்க. என் சுண்டு விரல் தான் பரமாத்மான்றார். எவ்வளவு பெரிய ஆள் ஒரு கிருஷ்ணர் பாருங்க, அவ்வளவு பெரிய ஆளு கிருஷ்ணர். நம்ம கோவர்தகி தூக்குறாருல, கிருஷ்ணன் யாரையும் தெரியல. ஆக்சுவலா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டோம், நம்ம இங்க இருந்துகிட்டே சிவன் விஷ்ணு அப்படின்னு நமக்கு ஒண்ணுமே தெரியல. ஆக்சுவலா நம்ம we are very very low class. நம்மளால கற்பனை கூட பண்ண முடியல. நம்மளால என்ன கற்பனை பண்ண முடியலன்னா, நம்ம முன்னோர்கள் எவ்வளவு பலம் இருந்ததும் கற்பனை பண்ணணும். இப்ப தஞ்சாவூர்ல போனோம்னா இந்த ராஜராஜன் சோழன் வச்சிருக்காரு அந்த வால், அதை தூக்க முடியாது நம்மளால. 10 பேர் சேனல் தூக்க முடியும். இப்ப அது கூட நம்ம முடியல. இப்படி கிருஷ்ணனை பத்தி நம்ம ஒரு அர்ஜுனன் பீமர்லாம் பயங்கர ஹைட்டா இருந்தாங்களாம். இந்த கிருஷ்ணனுடைய பாதம் இருக்குல்ல, அது இன்னும் கோவர்தகிரியில பாத்தீங்கன்னா அது இருக்கும். இவ்வளவு பெருசா இருக்கு. அந்த காலத்துல பார்த்துட்டு எவ்வளவு ஹைட்டா இருப்பான்னு சொல்லி டிசைப்ஸ் எல்லாம் கேட்கறாங்க. பிரபா டிசைப்ஸ் இப்ப ஹைட்டா இருப்பாங்க. அந்த காலத்துல ஹைட்டா இருப்பாங்க எல்லாரும். துவாபரயுகத்துல அப்படி, திரேதாவுல எவ்வளவு இருப்பாங்க, சத்தியுகத்துல எப்படி இருப்பாங்க. கிருஷ்ணர் பயங்கர பெருசு அப்படிங்கிறது நம்ம இந்த ஸ்லோகத்தை தெரிஞ்சுக்கலாம். 10.5 ஒரு சின்ன துணுக்க வச்சு என்ன பண்ற, இந்த யூனிவர்ஸை மெயின்டைன் பண்ற அந்த சின்ன துணுக்கு யாருன்னா பரமாத்மா. கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்றதே தப்பா சொல்லி கொடுத்துனான் படத்துல. அந்த மாயாபஜர் வரும்ல, கிருஷ்ண பரமாத்மா நமோ நம கிருஷ்ண பரமாத்மா, அது தப்பு, ஃபுல்லா தப்பு. ஸ்கூல்ல சொல்லி கொடுத்ததே தப்பா. கிருஷ்ணா பகவான், புரியுதா? கிருஷ்ணா பகவான்ங்கிறது ஹை, பரமாத்மாங்கிறது சுண்டு வர சொன்னீங்களா, அந்த மாதிரி தான் சொல்றாரு இந்த ஸ்லோகத்துல. என்னுடைய சின்ன சக்தி தான் பரமாத்மா அப்படின்றார் கிருஷ்ணன். ஓகே, அதனால பரமாத்மா பிரம்மன், பரமாத்மா பகவான் 3 ஃபீச்சர் இருக்கு. இதுல ஸ்ரீ வைஷ்ணவாஸ் ராமானுஜாச்சாரிய ஹையஸ்ட். ஆனா அவங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி இந்த மேபஜெல்லாம் யாரும் எடுத்தான்னு தெரியல, பரமாத்மாலையும் நிட்டாங்க. பரமாத்மா கிடையாது, பகவான், கிருஷ்ணன் பகவான். ஓகே, அவர் அந்த பகவானுடைய ஒரு சின்ன ஃபீச்சர் தான் இந்த பரமாத்மா. பரபிரம்மன் ஒண்ணுமே கிடையாது. கைவல்யம் நரகாயது. வைஷ்ணவர் பரபிரம்மன் கிட்டே போக மாட்டாங்க. அந்த இது இருக்கு இல்லையா, அருவம் ஜோதி இருக்குல்ல, அந்த சுகமே கிடையாது. வைஷ்ணவர் கிடையாது. வைஷ்ணவா does not like பரபிரம்மன், மீன்ஸ் அந்த சுகம்.
பிரம்ம சுகம் இருக்கு இல்லையா, அந்த கைவல்யம் அருவ பிரம்மம் இருக்கு இல்லையா, அது நமக்கு ஒத்தே வராது. வைஷ்ணவன் கிடையவே கிடையாது. வைஷ்ணவன் பகவான். கைவல்யம் நடக்காது. திருதசபோர் ஆகாச புஷ்பாயுதே. ஆகாசத்துல புஷ்பம் இருக்குமா? அந்த மாதிரியா ஆகாசத்துல புஷ்பம் பார்த்தாங்கன்னா முடியுமா? அந்த மாதிரி பெர்ஜார அந்த பெனிஃபிட்ஸ். அந்த பெர்ஜாரது வந்து வைஷ்ணவோடைய குவாலிட்டியே கிடையாது. வைஷ்ணவோட குவாலிட்டி என்ன? அடியே பகவானுக்கு தொண்டு செய்யும். ஓகே, கடைசி வரையும் பகவான் தான், நான் வந்து அவருக்கு தொண்டு பண்றேன். அந்த பிரம்மத்துல கலக்கிறது என்னது கிடையாது. இந்த பிரம்ம சுகம் வந்து ரொம்ப ரொம்ப சின்னதான். ஓகே, அந்த பிரம்ம சுகம் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. அது வந்து ஒரு கண்ணுக்குட்டியோடைய குழம்புல எவ்வளவு தண்ணி இருக்கும் அவ்வளவுதான் அதனுடைய சைஸ் சுகம். ஆனா பகவானுடைய கிடைக்கிற எல்லாம் வந்து ஆனந்தம் வந்து எல்லையற்றது, அவ்வளவு ஆனந்தமானது. அதனால பகவானோட நாம சொல்றது, பகவானுடைய ரூபத்தை பார்க்கறதுலாம் வந்து ஹையஸ்ட் வைஷ்ணவனுடைய லிபரேஷன். இதுல பகவானுடைய அந்த இதுல கலக்கிறது வந்து லோயஸ்ட். அதை வைஷ்ணவ விரும்பவே மாட்டான். அதை என்ன சொல்றாங்க? கைவல்யம் நரகாயுதுன்றாங்க. நரகோன்றான். புரியுதா உங்களுக்கு? நரகோன்றான். அந்த மாதிரி சொல்லி சொல்லி மாயாவதி இந்தியாவை கெடுத்துட்டான். பகவான் நீ ஒன்னா இல்லாம், நீ பகவான மாதிரி இல்லாம், அந்த அருவ பிரம்மத்தை கலக்கிறது, இதெல்லாம் தவறான கொள்கை. இது வந்து தவறான கொள்கை. ஓகே, ஒரு கலக்கவே கிடையாது. நான் தான் கடவுள் இந்த மாதிரி, இது தவறான கொள்கை. இது கில்லிங் பகவான். ஓகே, இது வந்து அதுக்கு வந்து நம்ம கர்மியாவே இருக்கலாம். எப்படி இருக்கலாம்? பகவானுடைய பக்தனா இல்லாம கூட இருக்கலாம். இந்த மாதிரி மாயவரத்தத்துல போயிடக்கூடாது. இது வந்து அஃபண்டிங் பகவான். யூ கேன் நெவர் ரீச் பகவான். இந்த மாதிரி மாயவரத்தத்துல போயிட்டோம். ஓகே, வைஷ்ணவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இது வந்து நம்ம குவாலிட்டிஸே கிடையாது. ஓகே, அதை புரிஞ்சுக்க முதல்ல. ஓகே, ஏன்னா இந்த மாதிரி ராமகிருஷ்ண பரமஹம்சர் மேல வந்தாங்க இல்லையா, அவங்க நாட்டை கெடுத்துட்டாங்க சொல்ல போனோம். ஓகே, மக்கள் தெரியாத மக்கள் என்ன பண்ணிட்டாங்க? எல்லாரும் பகவான், எல்லாரையும் கும்பிடலாம் அந்த மாதிரி போட்டாங்க. அப்படி கிடையாது. யாரை கும்பிடுறியோ அவங்க தான் போகணும். ஓகே, கிருஷ்ணனை கும்பிட்டா கிருஷ்ணன் போவோம், சிவனை கும்பிட்டா சிவன் போவோம், பிரம்மஜோதியில கும்பிட்டாலும் பிரம்மஜோதியில ஐக்கியமாகும். ஓகே, அதான் நடக்கும். ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம். தேங்க்யூ பிரபு. ரொம்ப நன்றி மலைவாசல் பிரபு அண்ட் ஹரிபிரியா மாதாஜி. அவங்க கிளாப் பண்ணலாம். நல்லா பண்ணாங்க. ஹரே கிருஷ்ணா. இப்ப இங்க இருக்க வைஷ்ணவருக்கும் ஆன்லைன் வைஷ்ணவ பண்ணலாம். அஞ்சா கல்பத்தர பேச கிருபா சந்தர்ப்பே வச்ச பரிநாதா பாவனேபே வைஷ்ணவேபே நமோ நமஹ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ.